மாநிலங்களின் மூலதன மற்றும் வளர்ச்சி செலவினங்களை விரைவுபடுத்தும் வகையில் மத்திய அரசு பல்வேறு மாநிலங்களுக்கு 1,09,000 கோடியை விடுவித்துள்ளது. தமிழகத்திற்கு 4,466 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை மாதத்திற்கான நாட்டின் மொத்த ஜிஎஸ்டி வசூல் 2,11,000 கோடியாக இருப்பதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டை விட 15.4% அதிகமாகும். ஜிஎஸ்டி வருவாயிலிருந்து தமிழகத்தின் பங்காக 7,391 கோடி ரூபாய் மத்திய அரசால் வழங்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 9% அதிகமாகும். சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ராகுல் காந்தி ஆலோசனை மேற்கொண்டார். பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாவட்ட நிர்வாகிகளுக்கு சான்றிதழ் வழங்கிய அவர் 2029 நாடாளுமன்ற தேர்தல் வியூகம் குறித்து ஆலோசித்தார். தமிழக காங்கிரஸ் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருப்பது உட்கட்சி பூசல் என்று மாவட்ட தலைவர்களுக்கு ராகுல் காந்தி எச்சரிக்கை விடுத்துள்ளார். நிர்வாகிகளை அரவணைத்து செல்லாத தலைவர்களுக்கு கட்சியில் இனி இடம் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் நீட் தேர்வால் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்தினரை ராகுல் காந்தி சந்தித்தார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சி ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு நீட் தேர்வால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சந்தித்து அவர் ஆறுதல் கூறினார். தொகுதி மறுவரையறையை ஆதரிப்பவர்கள் தமிழகத்தின் எட்டப்பர்கள் என ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். தொகுதி மறுவரையறை தமிழகத்தின் எதிர்காலத்தை பாதிக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். கர்நாடக மக்களுக்கு மட்டுமே காவிரி நீர் என்று கர்நாடக அமைச்சர் பிரியங்க் கார்கே தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரத்தில் தங்கள் நிலைப்பாடு தெளிவாக உள்ளதாகவும் மழைக்காலம் முடிந்த பின்னரே வழிகாட்டுதல்களை பின்பற்றுவோம் என்றும் கூறியுள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு சார்பில் வரும் 3ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய உள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். காவிரி ஆணையத்தின் உத்தரவை மதிக்காமல் கர்நாடகா செயல்படுவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் அவசர மனு தாக்கல். காவிரி நீர் மேலாண்மை ஆணைய உத்தரவுப்படி உடனடியாக தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தல். காவிரி விவகாரத்தில் திமுக கபட நாடகம் ஆடுவதை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்று தவிக ஐடி விங் சமூக வலைதள பக்கத்தில் பதிவு. ஆட்சியில் இருக்கும்போது மியூட் மோடில் இருந்த திமுக ஆட்சி பறிபோன பிறகு மண் மொழி என எம்பி குதிப்பதாக கடுமையாக விமர்சித்துள்ளது. காவிரி பிரச்சனை கர்நாடகா என வரும்போது காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட கட்சிகள் மாநில கட்சியாக மாறிவிடுவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். எந்த தேசிய கட்சியாக இருந்தாலும் மாநிலங்களில் அவர்களது மாநில நலனையே முதன்மையாக கருதுவதாக அவர் கூறியுள்ளார். இப்ப காங்கிரஸ் தண்ணி கொடுக்கணும்னா அடுத்த தேர்தலில் தோக்கும், பாரதிய ஜனதா கொடுக்கணும்னு பேசினா தோக்கும். அதனால அவன் அந்த தேர்தல் தோல்விக்காக பயந்துகிட்டு அந்த மண்ணின் மக்களின் உரிமைக்கு தான் நிற்பான். காவிரி விவகாரம் தொடர்பாக தேமுதிக சார்பில் தருமபுரியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கன்னட மொழியில் பேசிய விஜய பிரபாகரன் கர்நாடக அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தார். கபினி அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு 12,000 கன அடி நீர் திறப்பு.
நீர்வரத்து 17,000 கனஅடியாக உள்ள நிலையில் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.